வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிசி படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன். இவரு இதுக்கு முன்னாடி ராக்கி, சாணி காகிதம், கேப்டன் மில்லர் மாதிரியான படங்கள்லாம் எடுத்திருக்காரு. இப்போ அவர் எடுத்திருக்கிற டிசி படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். டிசி இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் வேன்ல கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வேனை சரவுண்ட் பண்ணி லோகேஷ் கனகராஜ் என்கிற தேவதாசும் அவரோட கேங் மெம்பர்ஸும் அந்த கன்ஸ் எல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உள்ள வராரு. தேவதாஸ் அண்ட் அவரோட கேங்கை தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு இடையில இந்த கன்னை கடத்தின ப்ராப்ளம்ல வேற ஒருத்தரும் அஃபெக்ட் ஆகுறாரு. இதுக்கு ஒரு வகையில தேவதாசும் காரணம் அப்படிங்கறதுனால தேவதாஸ் அதை சரி பண்ண ட்ரை பண்றாரு. இதுக்கப்புறம் போலீஸ் தேவதாஸை கண்டுபிடிச்சாங்களா, தேவதாஸ் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாரா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்த படம் தியேட்டர்ல ரன் ஆகுது. நீங்க தாராளமா போய் பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு வழக்கமான ஸ்டோரி தான். பட் அதை மேக்கிங்காகவும் மியூசிக்காகவும் எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணி ஃபேர்லி எங்கேஜிங்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. படத்துல 3 மேஜர் கேரக்டர்ஸ் தான். தேவதாஸ், பார்வதி, சந்திரா, அதாவது லோகேஷ் கனகராஜ், சஞ்சனா, வாமிகா கேபி 3 பேரும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இது லோகேஷ் கனகராஜோட டெபியூ ஃபிலிம். இதுல அவரு நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட அவரா இருக்காரு. அவர் மைண்ட்ல வச்சுதான் எழுதின மாதிரி இந்த தேவதாஸ்ங்கிற கேரக்டரே இருக்கு. ஸோ அவர் புதுசா எதுவும் ட்ரை பண்ணல. பட் அதே இந்த கேரக்டருக்கு சூட் ஆகிருது. அண்ட் அவர் அழுகிற மாதிரி ஒரு எமோஷனல் சீன் இருக்கு. அதுல நான் நல்லா பர்ஃபார்மும் பண்ணுவேன் அப்படின்னு நமக்கு காட்டிடுறாரு. அண்ட் வில்லன் ரோலும் ரொம்ப டம்மியா இல்லாம ஓரளவுக்கு நல்லாவே எழுதியிருந்தாங்க. அண்ட் லைட்டா அது வீரதீர சூரன்ல வர எஸ்ஜே சூர்யா கேரக்டர் ரிசம்பிளன்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அது நல்லா தான் இருந்துச்சு. அடுத்ததான் இந்த படத்தோட மியூசிக். மியூசிக் இஸ் த மேஜர் பாசிட்டிவ் பாயிண்ட். அனிருத் வாசிச்சு தள்ளி இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே என் கிரெடிட் ஓடுற வரைக்கும் வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் எல்லா ட்ராக்கும் கேட்கவும் செமையா இருக்கு. ஆக்சுவலி இவங்க சீன்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே மியூசிக் வாங்கிட்டு அந்த மியூசிக்கு எந்த மாதிரிலாம் சீன் எழுதுனா நல்லா இருக்குமோ அந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சாலிடான ஒர்க் அனிருத் கிட்ட இருந்து. டெக்னிக்கலா இது ஒரு சவுண்டான ஃபிலிம், குறைய சொல்ல முடியாது. ஆக்ஷன் கொரியோகிராஃபி ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா அது இந்த படத்தோட எமோஷனல் கனெக்ட். அது லைட்டா நமக்கு அங்கங்க மிஸ் ஆகுது. அந்த பார்ட்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அந்த ரொமான்டிக் போர்ஷன்ஸ், எமோஷனல் சீன்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா இந்த படம் நம்ம கூட இன்னுமே கனெக்ட் ஆகி இன்னுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போதுமான அளவு இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வயலன்ஸை, புருட்டாலிட்டியை குளோரிஃபிகேஷன் பண்ற மாதிரியான சீன்ஸ் தான் நிறைய இருக்கு. பட் அது பெருசா எதுவும் தெரியல. பிகாஸ் இது ஒரு அடல்ட் கண்டென்ட், ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம்ங்கிறனால நமக்கு அது ஓகே தான். பட் லைட்டா அது குளோரிஃபிகேஷன் பண்ற மாதிரியான ஃபீல்ல தான் படம் ஃபுல்லாவே இருக்கு. அண்ட் சில லாஜிக்கல் கேள்விகளும் அங்கங்கே எழதான் செய்யுது. பட் அதை ஏதோ மியூசிக், ஆக்ஷன்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு நமக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி, போர் அடிக்காத மாதிரி ஃபேர்லி எங்கேஜிங்காக கொண்டு போய் படத்தை முடிச்சிடுறாங்க. ஓவராலாக ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஆக்ஷன் த்ரில்லர் தான் இந்த டிசி. இதை ஒரு நல்ல படம்னு சொல்லிட முடியாது. பட் இது ஒரு படமாக பார்க்க நல்லா தான் இருக்கு. சென்சார் போர்டில் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்தில் எக்கச்சக்க வயலன்ஸ் இருக்கு, கோரினஸ் இருக்கு, ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் இருக்கு. கண்டிப்பாக அடல்ட்ஸ் ஒன்லி தான். நீங்கள் இந்த டிசி படத்தை பார்த்துருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.